அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சியால் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு சனி பகவானுடைய பலன்கள் அமையப்போகுது, நமக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க தன்னம்பிக்கையாளர், ஒழுக்கத்துக்கு பேர் போனவங்க, உபதேசம் பண்ணுறதில் தவறாமல் வழி நடத்தக்கூடியவங்க. உங்களுடைய ராசி மண்டலத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தில் பாக்கியஸ்தானமாக வரக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. இந்த தனுசுக்கு ரொம்ப பெருமைகளை சொல்லலாம். அக்னி தத்துவ ராசி, யாகத்தின் ஒளி, எந்த இடத்தையும் புனித ஆக்கக்கூடிய தன்மை தனுசுக்கு எப்போதும் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும், ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு செல்வாக்கையும் உருவாக்குறதுக்கு எந்த நேரத்திலையும் தயங்காமல் முயற்சி எடுக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசி. இப்படி பலதரப்பட்ட ஒரு நன்மையான ஒரு சிறந்த ராசி தனுசு ராசினாலும் கடந்த காலத்தில் 2ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் சனி பகவான். அப்போது 2ஆம் அதிபதி தனகாரகன், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கும்போது 3ஆம் இடங்கிறது உபஜயஸ்தானம். ஒரு அளவுக்கு பார்த்தோம்னா அது மறைவு ஸ்தானம் கூட சொல்லலாம். அப்போது அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணும்போது நமக்கு ஒரு விதத்தில் தடைகள் அப்படிங்கிறத விட நம்மளுடைய முயற்சிகள் கொஞ்சம் மந்தமாக இருந்திருக்கும். செல்வாக்கு சிறப்பான ஒரு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்திருந்தாலும் அது சரியான ஒரு வாய்ப்புகள் அமைந்ததை பயன்படுத்த முடியாமல் சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். அது யாரால் ஏற்பட்டிருக்கும்? தன்னாலையா? தனுசு ராசினால் நம்மளுடைய எடுக்க முடியாத முயற்சினாலையா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை. அது அடுத்தவங்களால தான் அந்த தடைகள் வந்திருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தில் சனி இருப்பதனால அந்த முயற்சி மோசமாக இருக்கும், நம்மளுடைய உழைப்பு சரியாக அமைஞ்சிருக்காது. அப்போது 4ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகுது இல்லையா, இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி. அப்போ 4ஆம் இடங்கிறது அது சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு சனி போகும்போது இது அர்த்த அஷ்டம சனி. அப்போது இந்த அர்த்த அஷ்டம சனி நன்மையை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குதுங்க. ஏன்னா அந்த 4ஆம் இடங்கிறது அர்த்த அஷ்டம சனி, கொடுக்கல் வாங்கல், நம்பிக்கை நாணயம், தொழிலில் அக்கறை, இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் காலமாக இருக்கிறதுனால சனி பகவானுடைய பிரார்த்தனை பண்ணிக்கணும். இன்னொன்று, பிறப்பு ஜனன ஜாதகத்தில் சனி நம்மளுடைய லக்னத்துக்கு எந்த பாவகத்தில் இருக்குது, எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்குது பொறுத்து தான் இது முழுமையான பலன்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் கோச்சார அடிப்படையில் பார்த்துட்டோம்னா நமக்கு சனி பரிவர்த்தனைகள் அப்படின்னா சனிக்கிழமையான சனி பகவான் வழிபாடும், அடுத்தது கூட்டு தொழில்கள் செய்யாமல் இருக்கிறதும், இன்னொன்று தாயார் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கிறதும், வீடு சம்மந்தப்பட்ட விதத்தில் பழைய வேலைகள் செஞ்சு பாதியில்னா கட்டி முடிக்கிறதும், புதிய வீடு கட்டுறதை விட அசையும் சொத்துக்கள் உருவாக்காமல், அதாவது அசையாத சொத்துக்களை செய்கிறது நல்லது. அப்படின்னா இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வீட்டு மேலே லோன் போட்டு கூட இன்னொரு மாடி மேலே ஒரு வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, நாம் வட்டிக்கு பணம் கொடுக்கறது, ஒரு பிஸ்னஸ் மேலே அதிகமான முதலீடு போட்டு கடன் வாங்கி போடுறது, இதெல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கிறது தான் நல்லது. அப்படி நம்ம ஒன்று செய்கிறோம்னா பிறப்பு ஜனன ஜாதகத்தில் நம்முடைய தசா புத்திகள் எப்படி இருக்குதுன்னு பொறுத்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அதை பண்ணுவோம். ஆனால் எப்படி இருந்தாலும் அர்த்த அஷ்டம சனி கொஞ்சம் கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் தனுசு ராசிக்கு இருக்க போகுதுங்க. அப்புறம் பூர்வீக வழியில் உறவுமுறையில் தாயார் வழி சொந்த பந்தத்தில் கொஞ்சம் பழக்க வழக்கம்
குறைச்சிக்கலாம், இல்லையா தேவைக்கு தகுந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் வச்சுக்கலாம். நெருக்கமாக இருந்து கூட்டில் தொழில் பண்ணுறது, ஒரே இடத்துல வந்து நெருக்கமாக இருக்கிறது, அதெல்லாம் இருந்ததுன்னா சங்கடங்கள் ஏற்படும். தாயார்கிட்டையும் அவங்களுடைய அன்பு அரவணைப்பில் ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் இப்போவுமே விலகி இருக்கணும். ஆனால் அவங்க மேலே அக்கறை எடுத்துக்கணும். இதுதான் நல்லது. தகப்பனார் வழி உறமுறையில் பார்த்தோம்னா கரெக்டாக இந்த சனி 4ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால இரும்பு இயந்திரம், மோட்டார், வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட ரீதியில் தொழில்கள் நல்லா இருக்கும் தனுசு ராசிக்கு. அடுத்தது பார்த்தோம்னா கலைத்துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், பேர் புகழை கொடுக்கும், நன்மை கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக சனி பகவான் பார்ப்பார். அப்போது 3ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு கடனை கட்டுற வாய்ப்பு உருவாக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு சில சுமூகமான முறையில் உங்களுக்கு ஏதாவது அடுத்தவங்களுடைய ஒரு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்லேயோ, இல்லை ஒரு லோன் சம்மந்தப்பட்ட விதத்துலேயோ, இல்லை வந்து நமக்கு வேலையினால் ஒரு புதிய இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு அங்கீகாரம், ஒரு வாய்ப்புகள் அமையும். வேலை இழந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு கஷ்டங்களை குறைக்கக்கூடிய காலமாக தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சி நமக்கு இருக்க போகுதுங்க. இதில் இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா உங்களுடைய அமைப்பில் கொஞ்சம் வெளி ஊர் அப்படின்னா கொஞ்சம் தூர பிரயாணங்கள் போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தலாம். சொந்த இடத்துல பூர்வீகத்தில் இருக்கிறத விட, நம்ம சொந்த ஊரில் இருக்கிறத விட வேறு பக்கம் எனக்கு வேலை கிடைச்சது, அந்த மாதிரி நான் முயற்சி எடுக்கிறேன், அப்படி போகலாமான்னா அந்த மாதிரி போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேலையும் அமையும், நல்ல வேலையும் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் சம்பாரித்தாலும் அதை சேஃப்டி பண்ண முடியும், குடும்பத்துக்கு செலவு பண்ண முடியும். ஆனால் அடுத்தவங்களை நம்பி பொறுப்பு ஒப்படைக்கூடாது. நம்மளுடைய பணமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வேலையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய குடும்பத்தாருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் தான் அதையை பார்த்துக்கணுமே தவிர, நம்மளுடைய கண்காணிப்பில் தான் இருக்கணுமே தவிர, ஆனால் அடுத்தவங்களை நம்பி ஏமாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்துடும். அதனால் நம்பக்கூடாது, சரிங்களா? ஏன்னா அந்த சனியோடைய இதை வந்து பார்த்துட்டோம்னா அந்த 4ஆம் இடங்கிறது சுகம், நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம் இல்லையா? அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டா தப்பில்லை. அசால்ட்டாக இருந்தால் தான் பிரச்சனை. சனின்னா எல்லாருக்கும் கெட்டதை கெடுப்பார், கஷ்டத்தை கொடுப்பாரு, பெரிய பிரச்சனைகள் கொடுப்பாரு அப்படின்னா இல்லை. சிலரெல்லாம் பார்த்தோம்னா 7.5 சனி வரும்போது தான் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ரொம்ப வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு பெருகும், பணம் எப்படி வருதுன்னே தெரியாது, சொத்து அப்படியே சேர்ந்துட்டு இருக்கும். உண்மை இதுதாங்க, சரிங்களா? அதுக்கு என்னென்னா சனியை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய நிலையில் சனி இருந்துட்டார்னா பெருசாக கொடுப்பார். அதே மாதிரி கெடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் கஷ்டத்தையும் கொடுப்பார். அது வந்து நமக்கு இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான். ஆனால் 4ஆம் இடங்கிறது நமக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் தவிர, ஆனால் பெரிய கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அதுவும் நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் ரொம்ப பலம் பெற்று இருந்தாருன்னு வச்சுங்களேன், நமக்கு ஒரு நல்லது தான் நடக்கும் தவிர கெட்டது நடக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த நேரத்தில் வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, கிரையம் பண்ணுறது, அப்புறம் தொழில் மேலே முதலீடு பண்ணுறது, குழந்தைங்களுக்கு தேவையான மேல்நிலை படிப்பு படிக்க வைக்கிறது, நம்ம குடும்பத்துக்கு தேவையான சில நல்ல பொருட்கள் வாங்கிறது, ஆடம்பரத்தை வெளிப்படுத்துறது, கார் வாங்குறது, இதெல்லாம் பண்ணலாங்க, கண்டிப்பாக பண்ணலாம், சரிங்களா? அது நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணணும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய இது கோச்சார பலன், உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் என்ன தசை புத்தி நடக்குது, உங்களுடைய லக்னம் எது, அந்த லக்னத்துக்கு சனி எத்தனாம் பாவகத்தில் இருக்கிறாருன்னு பொறுத்து தான் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த கோச்சார பொறுத்த வரைக்கும் சனி ஓரளவுக்கு சாதகத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் 2.5 வருஷம், சரிங்களா? அப்போது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் இந்த சனி பெயர்ச்சினால் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.